ரங்கா 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 ரங்கா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க 4th கிளாஸ் எங்க இருக்கு? 4th கிளாஸ் நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க. அங்க ராமையா ஒரு அட்வொகேட், அவங்க வீடு தெரியுமா உங்களுக்கு? ராமையாவா? இங்க போய் விசாரிச்சா தெரியும். Thank you. என்ன ராஜு, என்ன சத்தம்? சுரேஷ் என்னமா தூங்கல? ஏதோ சத்தம் கேட்டதுங்க. ஓடியாந்தா அதுக்குள்ள எல்லா விளக்கும் அணைஞ்சு போச்சு. போய் பார்த்தா ஃபியூஸை எடுத்திருந்தாங்க. போட்டுட்டு திரும்பி பார்க்க நம்ம சுரேஷ் யாரோ தூட்டி பார்த்தாங்க. நல்ல வேலையா தடுத்துட்டேன். ஆனா இந்த படுவாய் பைய தப்பிச்சிட்டாங்க. என்னங்க, அன்னைக்கு பிக்னிக்கு போயிருக்கும் போது குழந்தை கடத்த பார்த்தாங்க, இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. கவலைப்படாதீங்கம்மா, இந்த மாதிரி நடக்காம பாத்துக்க வேண்டியது இனிமே ஏன் பொறுப்பு. இனி ஒவ்வொரு ராத்திரி எனக்கு சிவராத்திரி தான். அம்மா அம்மா, ராஜீவ் பார்க்க ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காருமா. வர சொல்லு, உங்களை கூப்பிடுறாங்க. நான் ராஜுவை பார்க்க வந்தேன். ராஜு தானே? வா, உட்காருப்பா. ராஜு, யாரு? ராஜு, ரங்கா, ராஜு எப்படி இருக்க? எனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை மறக்க முடியுமா? எப்படி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? உட்கார சொல்றேன். ராஜு, வேலைக்காக பல இடங்கள்ல தேடினேன், எங்கேயும் கிடைக்கல. கடைசியில ராணுவத்துல போய் சேர்ந்துட்டேன். லீவ்ல வந்தேன், ஊருக்கு வந்து உடனே உனக்காக பல இடங்கள்ல தேடினேன். நீ இங்க இருக்கேன்னு சொன்னாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ரங்கா, இவங்கதான் இந்த வீட்டுக்காரங்க. எனக்கு வேலை கொடுத்து ஆதரிச்சவங்க. ரொம்ப நன்றிங்க. உங்க மாதிரி நல்ல ஆளுங்க இருக்கிறதுனால தான் எங்க மாதிரி ஆளுங்க இன்னும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எல்லாரையும் காப்பாத்துறது அந்த கடவுள் தான். இல்லைங்க, அந்த கடவுள் நேரடியா வந்து எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. அதனால உங்க மாதிரி உயர்ந்த உள்ளங்களை குடியிருந்து எங்க மாதிரி ஆளுங்களை எல்லாம் காப்பாத்திட்டு இருக்காங்க. ரங்காவோட உபதேசங்கள்லாம் கேட்டீங்கன்னா கொலகாரம் கூட குழந்தையாயிடுவான், முட்டாள் கூட புத்திசாலி ஆயிடுவான். பரவாயில்லையே,
உங்க நண்பர் மேல ரொம்ப உயர்வான அபிப்பிராயம் வச்சிருக்கீங்களே. நாங்க 2 பேரும் நண்பர்களா மட்டும் இல்ல, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளாவே பழகிட்டோம். நீங்க பேசிட்டு இருங்க, காஃபி அனுப்புறேன். சரி. டேய் ராஜு, குடுத்து வச்சோண்டா நீ. திடீர்னு எங்கிருந்து எங்கேயோ போயிட்டியே. அரண்மனை மாதிரி வீடு, ராஜா மாதிரி வாழ்க்கை, கையெடுத்து கும்பிட மாதிரி முதலாளி அம்மா, வேற என்னடா வேணும் உனக்கு? பெரிய ஆளுப்பா. சார், யார நீ? நான் இந்த வீட்ல வேலை பாக்குறேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. கோயில பாத்திருப்பேன். எனக்கு சாமி பக்தியே கிடையாது சார். ராமகிருஷ்ண ஆசிரமத்துல பாத்திருப்பேன். அங்கெல்லாம் போனதே கிடையாது சார். லைப்ரரியில பாத்திருப்பேன். மழை பெஞ்சா கூட அங்க போக மாட்டேன். அதுல சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு பீச்சுக்கு போவேன், அங்க பாத்திருப்பேன். அங்க சுண்டல் கூட வாங்கி தின்னது கிடையாது சார். என்ன ஜூல பாத்திருக்கேடா? இதே அடி அதே கிளப் சார். உங்களை சீட்டாட கிளப்ல பாத்திருக்கேன் சார். டேய் அதிக பிரசங்கி, அவன் ஆர்மில இருக்க, அவன் எங்கடா நீ பாத்துக்க போற? போய் வேலை பாடுற. ஓஹோ, அப்ப இவர் வேற ஆள் போல் இருக்கு சார். ஆனா ஒண்ணு, இந்த ராணுவ வீரனை வச்சு அந்த அவசர அடியை பீஸ் பீஸ் ஆகி காட்டுறேன் சார். தப்பு சார். தேங்க்யூ. இதே அடி அந்த அவசர அடிக்கு கொடுங்க சார். நான் வர்றேன். இவரை வச்சு அவனை இவர் என் கணவர். இவரு ராஜுவோட ஃப்ரெண்டு. மிலிட்டரியில இருந்து லீவ்ல வந்திருக்காரு. உட்காருப்பா, பரவாயில்ல. I am Master Suresh. I'm right. UKG discontinued. Glad to meet you. Thank you. சுரேஷ். ஆமா, சுரேஷ். ஆமா, பெரிய படிப்பாச்சே, பாதியிலேயே நிறுத்திட்டீங்க. எனக்கு தெரியும், மம்மியை கேளுங்க. பாவம், குழந்தை படிப்பை நிறுத்திட்டீங்க. எல்லாம் காரணத்தினால்தான் படிப்பு நிறுத்திட்டோம். பணம் எவ்வளவு இருந்தாலும் படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? குழந்தை எப்படியாவது படிக்க வைங்க. நான் வரேங்க. ஏன்பா அதுக்குள்ள புறப்பட்டுட்டேன்? இல்ல, இன்னைக்கு 7 நாள் தான் லீவ் இருக்கு. இங்கேயாவது பக்கத்துல ஒரு சின்ன ஹோட்டல் பார்த்து ரூம் எடுத்து நான் தங்கிக்குவேன். வேணும்னா அடிக்கடி வந்து ராஜுவை பாக்குறேன். எதுக்காக அங்கங்கே அலையணும்? கப்பல் மாதிரி வீட்டை கட்டி வச்சிருக்கோம், இங்கே தங்கலாமே. என்னங்க? ஐயோ, என்னால உங்களுக்கு எதுக்கம்மா வீண் சிரமம்? சிரமம் என்ன இருக்குதுல? உன்ன மாதிரி ஒரு ஆள் வீட்டுல இருந்தா எங்களுக்கும் உதவியா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இந்த குழந்தைய கடத்துறதுக்கு ஒரு பெரிய கும்பலே காத்துக்கிட்டு இருக்குப்பா. நேத்துக்கு ராத்திரி கூட ஒருத்த முயற்சி பண்ணா. நல்ல வேளை இவர் இருந்தனால தப்பிச்சோம். பெத்த குழந்தை ஓடி ஆடி விளையாடுறத பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு தாயும் தகப்பனும் அதுக்கு எந்த நேரத்துல ஆபத்து வருமோன்னு பயந்துகிட்டு இருந்தா அவங்க மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருப்பா. உங்க மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சோதனையா? முருகா, நீங்க ஒண்ணும் கொல்லப்படாதீங்கம்மா. எனக்கு 7 நாள் தான் லீவ் இருக்கு. வேணும் இன்னும் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துட்டு இங்கே இருந்து அந்த கூட்டத்தை பூண்டோட வச்சுட்டு தான் நான் போவேன். என்ன ராஜு சொல்ற? அந்த வைராக்கியத்தோட தான் நானே இங்க இருக்கேன். ரொம்ப நன்றி ராஜு. உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போ. நன்றிங்க. லக்ஷ்மி, இப்படி முன்ன பின்ன தெரியாத ஆளை வீட்டுல கொண்டு வந்து தங்க வைக்கிறியே, இது தேவைதானா? சின்ன வயசுல என் தம்பியை பிரிஞ்சு இப்போ பெத்த குழந்தையும் பிரிய வேண்டியது வந்தா அது என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. நம்ம குழந்தையோட பாதுகாப்புக்காக ஒருத்தருக்கு 2 பேர் இருக்கிறது தப்பு இல்லையே. இருந்துட்டு போட்டுங்க. இட்ஸ் ஆல் ரைட். உன் இஷ்டப்படியே இருக்கட்டும். குரு, எங்க என்ன இது? எந்திரி எந்திரி. குரு, அதுக்கு சொத்து கொள்ளி இல்லாம நீ அடிச்சிட்டு வந்த பொருளெல்லாம் நான் தட்டிட்டு போயிட்டேன். அது போதாதுன்னு இப்ப உன்னிலேயே காசு பண்ணிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிரு குரு. என்னப்பா சொல்ற? என்ன குரு, என் தொழில் குருவை இந்த வீட்டுக்கு முதல்ல வந்து டிக்கான போட்டுக்காரன் சொன்னா ஏதோ பெருசா திட்டம் போட்டுக்காரன்னு அர்த்தம். இந்த வீட்டுல அடிச்சதுல 60-40. ரங்கா, அது 60-40. நீ பார்த்த பழைய ராஜு இல்ல நான். நீ சொன்ன புத்திமதியால மனசு மாறி இன்னைக்கு மனுஷனா வாழ்ந்துட்டு. உனக்கு புத்திமதி சொன்ன அந்த ரங்கநாதன் வேலை தேடி தேடியே வெக்ஸ் ஆயிட்டு எப்போ செத்து போயிட்டா. இப்போ இந்த ரங்கா, அவசர அடி ரங்கா, கிரிமினல் நம்பர் 1, தினம் 1000-2000 அலட்சியமா பண்ணிட்டு இருக்கா. இத பார் குரு, சும்மா சேஞ்ச் ஆயிட்டே, திருந்துட்டே, நல்லவன் ஆயிட்டே, வள்ளுவர் ஆயிட்டே, இந்த ரீல் எல்லாம் வெளியாகிட்ட விடு, என்கிட்ட வேண்டாம். விஷயத்த சொல்றியா? சத்தியமா சொல்றேன் ரங்கா, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல ஈட்டி மாதிரி பாஞ்சிருக்கு. வேலை தேடி அலைஞ்சேன், இந்த குடும்பத்தோட தொடர்பு கிடைச்சிது. உண்மையா உழைச்சுக்கிட்டு இருக்கேன். ஊரார் சொத்துக்கு வேணும்னா பெய்யாலேற, நான் ஒரு நாள் சோத்துக்கு நாயாலே மாட்டேன் சொன்ன நீ இப்ப இந்த வீட்டுல நாயா கேவலமா வாழ்ந்துட்டு இருக்க. எனக்கு வெக்கமா இருக்கு. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் இங்க நிம்மதியா இருக்கேன். அது போதும் எனக்கு. சரி, நீ வந்த விஷயம் என்ன? வா சொல்றேன். இந்த வீட்டு குழந்தைய கடத்துட்டு போய் ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சோம்னா செம்ம பணம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எங்கேயோ போயிடலாம். ரொம்ப ஈஸி கான்டாக்ட் குரு. அதுக்கப்புறம் வேணும் தொழிலை விட்டுடலாம். சொல்றேன். இந்த முறைப்பு தானே வேண்டாங்கிறது. நேற்று ராத்து கூட வந்து தடுத்துட்ட, இப்ப கூட முறைக்கிறேன்.
ராத்திரி வந்து நீதானா? வேற யாருக்கு இது துணிச்சல் வரும் குரு? போடா வெளியே. என்ன மரியாதை கம்மியாகுது? வா மோதிடலாமா? பாரு, குரு சிஷ்யன் அடிச்சா பரவாயில்ல, நான் திருப்பி சிஷ்யன் குருவை அடிச்சா கேவலமா இருக்கும், ஜாக்கிரதை. இந்த விளையாட்டெல்லாம் வேணாம். இங்க உன்னை அனுப்புறது யார்? 4 பாட்டு போட வச்சுக்கிட்டா கூட சொல்ல மாட்டேன். சொல்றியா? போலீஸ கூப்பிடுவா. ரொம்ப வசதியா போச்சு. போலீஸ் வந்தா முதல்ல உன் கையில விலங்கு போட்டு முன்னால கூட்டு போறாங்க, பின்னால நானும் வர்றேன். நான் இப்ப திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ திருந்திருக்கே கண்ணா. ஆனா உன் பழைய ரெக்கார்ட் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல அச்சா இருக்கு. உங்க அப்பா மாத்திரம் கோச்சுக்காது. அதை விடு, இதை எடு. பாத்தியா, இந்த வீட்டுல நீ அடிச்ச லாக்கெட்டு நடக்காது. உன் ஞாபகார்த்தமா போட்டுட்டு இருந்த லாக்கெட்டு இப்போ உன் குடும்பம் பிடிக்கிறதுக்கே யூஸ் ஆயிடுச்சு. நீ இவ்வளவு மோசமான கிரிமினலா மாறணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் உன் ஆசீர்வாதம். உன்கிட்ட ஹரி ஓம்னு சொல்லி கத்துக்கிட்ட தொழில இப்ப நான் ஓஹோன்னு இருக்கேன். அந்த மரியாதைக்காகத்தான் உனக்கு தெரியாம அந்த குழந்தைய கடத்திட்டு போக மாட்டேன். ஒண்ணு நீ, நான், அந்த குழந்தை 3 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். இல்ல உன் கண்ணுக்கு முன்னாலேயே நான் அந்த குழந்தைய கடத்திட்டு போகணும். நான் இங்க இருக்கிற வரைக்கும், இந்த வீட்டு உப்ப திங்கிற வரைக்கும் உன்னால அந்த குழந்தைய கடத்த முடியாது. உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அடுத்த நிமிஷமே நான் அந்த குழந்தைய கடத்திட்டு போறேன். சேலஞ்ச். ஆனா ஒண்ணு, நாம இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் உன்னை நானோ என்ன நீயோ காட்டி கொடுக்க கூடாது. ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ஓகே? ஓகே.